ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். 16வது எபிசோடு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா எல்லாமே பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்கறது தான் கிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது விஜயா டெம்பிளுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறோம் இல்லையா? சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு மேலே பாருங்கள், அந்த கோவில் கோபுரத்துலலாம் இருக்கும் இல்லையா, அது போல் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் அந்த கலசம்லாம் வைப்பாங்க இல்லையா, அது போல் மேலே டாப்பில் அந்த அழகாக அந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க கோவில் கோபுரம் மாதிரி. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுவாமியை அங்கே வணங்குவது போல், இங்கே விழுந்து வணங்குவது போல் அமைச்சிருக்காங்க. இது ஒரு கோவில் சன்னதி மாதிரி இருக்கு. வாங்க அந்த காட்சி கோபுரத்துக்கு போய் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல, இந்த பாறை மேலே அப்படியே நடந்து போயிட்டு இந்த காட்சி கோபுரத்து மேலிருந்து அந்த விஜயா டெம்பிளை கண்காணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஸோ கேட்டதுக்கு இது காட்சி கோபுரம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒருத்தர், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல், அற்புதமாக இருக்குங்க. கிங் பேலன்ஸ் தொடர்ந்து புரந்தரதாச மண்டபம் பார்க்க போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் புரந்தரதாச மண்டபம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துங்கபத்ரா ரிவர் கிட்ட இருக்கக்கூடிய புரந்தரதாச மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அந்த மலை மேலே இருக்கிறது தான் அஞ்சராத்திரி கிஷ்கிந்தா ஆஞ்சனுடைய பர்த் பிளேஸ். நம்ம அதை பற்றின வீடியோஸும் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என் மனசு இப்போது
ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்கு. என்ன காரணம்னா, இந்த புரந்தரதாசர் அவர் கால் பதித்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னா தெரியல. பட் என் மனசு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. ஸோ ஆனால் இந்த துங்கபத்ரா நதி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த புரந்தரதாசர் அவருடைய மண்டபத்துக்கு இங்கே நம்ம கால் பதிச்சிருக்கோம்னு நினைக்கிறச்ச ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வு என்னால் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. மறக்காமல் நீங்களும் இங்கே வரணுன்றதை கேட்டுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய விட்டல டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய கிங் பேலன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு புரந்தரதாச மண்டபம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம திருப்பி ஆட்டோ ஏறியிருக்கோம். இப்போ நம்ம விஜயா விட்டல டெம்பிள்ஸ் நம்ம டிக்கெட்ஸ் எடுத்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா மியூசியம் அந்த நீங்கள் எடுக்கிற டிக்கெட்ஸ்லேயே ஃப்ரீ வரும். நேற்று பார்த்த லாட்டஸ் மகாலும் அதில் ஃப்ரீ வரும். ஸோ நாங்கள் மியூசியம் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா மியூசியத்தில் என்ன இருக்கும்னா, இப்போ நம்ம வெளியே அவுட்டர் என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ளே போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பட் உள்ளே போனால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதை எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியாது. அதுலேயும் வெளியே பார்த்ததை திருப்பி உள்ளே போய் பார்க்க வேணாம்னு சொல்லி அந்த மியூசியத்தை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த டிக்கெட்ஸ் எடுக்கிற டிக்கெட்ஸில் நீங்கள் நீங்கள் மியூசியம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் டிக்கெட்ஸு. நீங்கள் தாராளமாக மியூசியம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதை தொடர்ந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பட்டாபி ராமா டெம்பிள் நம்ம இப்போ வந்திருக்கோம். லெட்ஸ் சீ பட்டாபி ராமா டெம்பிள். உள்ள வந்த உடனே என்ன ஒரு ஸ்பேசஸ் பாருங்க. இடம் ஃப்ரண்ட்ல எல்லாம் எனக்கு பார்க்கும் போதே அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம கோவில் எல்லாமே நம்ம சின்ன சின்ன கோவிலா பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வரும்போது ஒரு பிரம்மாண்டம் நமக்கு பார்த்த உடனே இவ்வளவு பெரிய கோவிலா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருது. இங்க பாருங்க, இன்னைக்கும் வெளியே அந்த ரொம்ப அழகா அந்த கார்டன் எல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு நீட்டா அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கும் அற்புதமா இருக்கு. அப்படியே வாங்க உள்ள போலாம். எனக்கு உள்ள போக போக இந்த பிரமிப்பும் ஆச்சரியம் நமக்குள்ள என்ன இருக்க போதோ அப்படின்ற ஒரு ஆவல் நமக்குள்ள ஏற்படுது. வாவ் வாவ், டேங்கப்பா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க நேர்ல அனுபவிக்கணும். எப்படி இருக்கு தெரியுமா? டேங்கப்பா, எவ்வளவு பெரிய இடங்க சாமி. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க அந்த காலத்துல அந்த கோவிலுடைய இதுக்கான ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றத்தையும் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஒரு அற்புதம். எவ்வளவு ஸ்பேசஸ் பாருங்க இடம். ஏங்கப்பா, அப்ப எவ்வளவு ஜனங்க, எவ்வளவு பேர் இந்த கோவில் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பா நடந்திருக்கும்னு பாருங்க. ஓ மை காட், வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இன்னைக்கு மக்கள் யாருமே இல்லை நினைக்கிறச்சு. அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு இப்பவே இந்த கோவில நம்ம இப்படி பார்க்கும் போது நமக்கு இவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அந்த டைம்ல இந்த கோவில், இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இல்ல, இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. எவ்வளோ இடங்கள் ஒதுக்கி அதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா இப்படிலாம் பண்ணி, ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். இப்போ இந்த நிமிஷம் நாங்க மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்கோம். வேற யாருமே இந்த கோவில்ல பார்க்க முடியல. பாருங்க, சைடு ஃபுல்லா அவ்வளவு சூப்பரா அந்த மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, யாரையும் கேட்கவும் முடியல.
உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க சுவாமி இந்த கருவறைக்குள்ள செல்லும் வழி இது. இதெல்லாம் நீங்க அங்க போகும்போது உங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி அற்புதமா இருக்கும். அதை நீங்க நேர்ல போய் பார்த்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் அது. ஸோ உள்ளுக்குள்ள கேமரா எடுத்துட்டு போக கூடாது, நான் அதனால அப்படியே திரும்பிடுறேன். இந்த தூண்கள்லாம் பாருங்க, அதுல எவ்வளோ வேலைப்பாடுகள், எவ்வளோ விஷயங்கள், நுணுக்கங்கள் அதுல சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? நான் இங்க ஹம்பி வந்து பல விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டிராவல் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றோமே, அது டிராவல் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம், மக்களை பற்றியும் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோவில் சார்ந்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து இந்த கோவில் எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆனால் நான் ஒவ்வொரு கோவிலையும் லாஸ்ட் டைம் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு எடுத்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் போய் தெரிஞ்சுக்கோங்க. பொக்கிஷம் இதெல்லாம் பொக்கிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பட்டாபிராம டெம்பிளில் உள்ளே இருக்கக்கூடிய சுற்றி இடத்தையும் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மொதல் மாதிரியே பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் அடிச்சுக்கோங்க. அப்போ நான் போய் சிலமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த ஒரு லாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye-bye.